ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழேயே ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு இன்னும் பல பேருக்கு வீடியோ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் மித்ரா நாடகம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் ஆதிக்கிட்ட, ஆதி நீ தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆதி உடனே நானே இப்போயே நீ ஆசைப்பட்டபடி என்னோட மனைவி ஆகலாம், அதை நான் சம்மதிக்கிறேன், தயவு செஞ்சு இங்கே கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஹாலில் எல்லோரும் முன்னாடியும் ஆதி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவும் பாட்டியும் அவங்க திட்டம் போட்டபடியே இந்த பக்கம் ஆதிக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நீ எவ்வளோக்கு சீக்கிரம் தாலி கட்டுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அவளும் சரி நீயும் சரி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட கொடுத்தோன்னா ஆதி வேறு வழியே இல்லாமல் அப்படியே கையில் வாங்கிக்கிட்டு மித்ரா கழுத்துக்கிட்ட அப்படியே கட்டுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தமிழ் புத்திசாலித்தனமாக டக்குன்னு அசந்து கீழே நான் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி டக்குன்னு கல்யாணத்தை அப்படியே இங்கே தாலியை கீழே போட்டுட்டு ஓடி தமிழுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி பார்த்தா இந்த பக்கம் மனம் வண்டி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பைக்கில் தூக்கிட்டு ஆதி கரெக்டாக இந்த பக்கம் மனம் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தமிழை அப்படியே மனசுக்கிட்ட வச்சுட்டு, தமிழ் ஒன்றும் கவலைப்படாது தமிழ், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் தூரம் வீட்டை விட்டு 4-5 தெரு வந்தோடனே உடனே தமிழ் டக்குன்னு அங்கிள் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட சொன்னோன்னா டக்குன்னு மனவு நிப்பாட்டுறாங்க. தமிழ் அட்டகாசமாக எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். என்னாச்சுமா ஏதோ கீழே டயர்டாக விழுந்துட்டியே, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி நிற்கிற அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, யாரை கேட்டு நீ இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்க, இது என்ன லேசுப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்கிறப்ப மன கோவம் பட்டு தமிழை சத்தம் போடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க ஆதி அங்கிள், எனக்கு உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அங்கே சுற்றி பற்றி பார்த்தா எல்லாரும் உங்களை வற்புறுத்துகிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சா, அதனால் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி நடித்தேன். நான் செஞ்சது உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் எதனால் நீ உனக்கு மட்டும் இப்படி தோணுச்சு தமிழ் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் உங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தா உங்கள் விருப்பத்தை செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால தான் அவங்களுக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி நாடகம் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாரு என் அம்மா உண்மையே சொல்லணும்னா சாரதாம்மா இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்களோ அதை தான் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கன்னத்தில் தடவி கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு எதுக்காக நீங்கள் அங்கிள் இப்படிலாம் செய்கிறீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் மித்ரா நட்டியை உங்கள் ஒய்ஃபாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் உங்களோட விருப்பம் இல்லாமல் மற்றவங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் தமிழ், நான் உண்மையை சொல்லட்டுமா, என் அம்மாவே என்கிட்ட இப்படி எனக்காக நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதி எமோஷ்னலாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனம் சொல்கிறாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், சரி அங்கே வீட்டில் எல்லோரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வாங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி இப்போ உடனே போனால் தமிழ் சந்தேகம் வரும், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் சரி எங்கே போகலாம் அப்படின்னப்ப, பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் இந்த பக்கம் ஆதி அழைச்சிட்டு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு வேணுங்கிற எல்லாமே ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சமயத்தில் இங்கே பாரதி பார்த்தா இந்த தகவலை பாரதிக்கு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாட்டி என்ன ஆச்சு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆதி ஃபோன் எடுக்கலன்னொன்னா மனோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே இந்த பக்கம் மனோ சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பாரதிக்கு என்னமோ ஏதோன்னு சொன்னாங்க. அம்மா அது ஒன்றும் இல்லை, இங்கே ஆதி அங்கிளுக்கு மித்ரா கூட தாலி கட்டுற அளவுக்கு போயிட்டாங்க, அதனால தான் நான் வேறு வழி இல்லைன்னு சும்மா இந்த மாதிரி செஞ்சேன் சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நமக்கு கனவு வந்த மாதிரியே அங்கே நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் லதா சொல்கிறாங்க, பாத்தியா
உன்னோட வாழ்க்கையில் வந்து உனக்கு நடக்கிறத வந்து அங்கே தமிழ் புத்திசாலித்தனமாக வந்து அவள் அப்பாவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறா பற்றியா, மித்ரா கிட்டேருந்து வந்து அவங்க அப்பாவை விட்டு கொடுக்காம வந்து அவளுக்கு எப்படி வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கணும்னு தெரியுது. அவளுக்கு தெரிகிறது அவள் அப்பாவை காப்பாற்றுறது. உனக்கு ஏன் உன் வாழ்க்கையை உன் புருஷனை வந்து நீ காப்பாற்றிக்கணும்னு உனக்கு தோண மாட்டேங்குது? புத்திசாலித்தனமாக முடிவெடு அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே மித்ரா வீட்டில் வந்து மித்ரா செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம். என்னடா இது, கைக்கு எட்டுற தூரத்தில் வரைக்கும் என் வாழ்க்கை வந்து இது 2வது முறையாக வந்து இப்படி ஆதி பொண்டாட்டி ஆக முடியாமல் போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாதுன்னு மீனா வந்து சொல்கிறாங்க. எல்லாம் நீ தான் காரணம். நீ தேவையில்லாமல் அந்த பாரதியோட குடும்பத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை. அவன் மட்டும் தூரமாக இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? முதல் வேலையாக அந்த தமிழ் பாரதி அவங்களே வந்து இந்த அடுத்த ஒரு வாரத்தில் வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு போகட்டும். அப்படி போனால் மட்டுமே வந்து உன்னுடைய சூழ்நிலை நீ நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து முடியுது எபிசோடு.